இப்போ இருக்க BS6ஓட சேசஸ் ரேட்டு பார்த்தோன்னா வந்து பாரத் பென்ஸ் வண்டியோட இன்னைக்கு ரிவ்யூ பார்க்க போகிறோம். ப்ளஸ்ஸு எடுத்துங்க, அவர் என்னையோட வயசு சின்ன பார்த்தா வால்வோ ஓட்டுறாரு. இப்போ நான் அவர் கேட்டகரிக்கு போகிறோம் தான் நான் இன்னும் கொஞ்சம் வளர்ந்து வரணும். என் வயசுக்கு அவருக்கு தான் நான் ட்ரைனிங் எடுத்துருக்கேன் வால்வோ. பாரத் பென்ஸ் அசோக் லைலண்ட் ஓகேங்களா. ரெண்டு முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. ஏன் இப்படி பல இழுச்சின்னு பேசுகிறேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கமெண்டில் போட்ட கமெண்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தோன்னா பாரத் பென்ஸ் வண்டியோட இன்றைக்கி ரிவ்யூ பார்க்க போகிறோம். ப்ளஸ்ஸு நம்ம இதோட ஃபங்க்ஷனல் நம்ம மெத்தடில் வந்து ஒரு நாலேஜாக என்ன விஷயம் கொடுத்துருக்காங்கன்றத ஒரு டெக்னிக்கல் வீடியோவாகவும் பார்ப்போம். பாரத் பென்ஸ் கேட்ட நண்பர்கள், பார்க்கணும் தெரிஞ்சுக்கணுன்ற நண்பர்களுக்கு இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவும் போல தான் இன்ட்ரோலாம் வேணாம், தொண்ணு பேசி போர் அடிக்க வேண்டாம், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போவோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோன்னா பாரத் பென்ஸோட டிரைவர் கேபின், பைலட் கேபின் ஆப்வியஸாக ஆன் ஆஃப் சுவிட்சு பார்த்தோன்னா நமக்கு ஆப்வியஸாக ஸ்டேரிங் காலமில் தான் கொடுத்துருக்காங்க. இக்னிஷன் ஆன் பண்ணிப்போம். இக்னிஷனோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் கைஸ் ஆஸ் யூஷுவல் தான், இதிலலாம் எந்த மாற்றமுமே இல்லை. ஆர்பிஎம் மீட்ரு, ஏர் ப்ரெஷரு நமக்கு வால்வோவில் வந்து 2 கொடுத்துருப்பாங்க, லைலண்ட்லேயும் 2 வரும். பாரத் பென்ஸில் சிங்கிள் கொடுத்துருக்காங்க. கேஜி, ஸ்பீட் ஆஃப் மீட்ரு, கியர் எங்கேஜிங்கு, நியூட்டர்னா நியூட்ரு, ஃபஸ்ட்டு கியர்னா ஃபஸ்ட்டு கியரு எல்லாம் காட்டும். ஃபியூயல் கேஜி. இதில் வந்து நம்ம மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இந்த ப்ளூ கலர் லைட் எரியுதா, இந்த லைனு இது வந்து AdBlueவோட லைனு. இப்போ AdBlue வந்து 1/4 இருந்ததுன்னா இந்த லைட் ஆஃப் ஆகும். அரை டேங்க்கு தான் இருக்குன்னா இந்த லைட்டும் ஆஃப் ஆகும். 1/4 டேங்க்கு தான் இருக்குன்னா இந்த லைட் ஆஃப் ஆகும். டாப்அப்பு எல்லா இண்டிகேஷனும் காட்டும். வால்வோ அளவுக்கு வந்து நம்ம மெசேஜஸ் இதில் நோட்டீஸ் பண்ண முடியலனாலும் என்னென்ன ஆப்ஷன்ஸு, என்னென்ன மால் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு எரராக இருக்குன்றது இங்கே லைட் எரியும். அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து லைலண்ட் ஓட்டுற மாதிரி தான் இதுவும். இதில் வந்து எக்ஸஸான ஃபங்க்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்பில்ட்டு அட்ஜஸ்டபிள் மிரர் கொடுத்துருக்காங்க. எம்ஜி பாடி கட்டின வண்டி இது பாரத் பென்ஸ் சேஸில். உள்ளேருந்தே நம்ம வந்து மிரரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரைட் மிரரு, இப்படி தள்ளிட்டோன்னா இது லெஃப்ட் மிரரு. ஆங்கிள்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் பிரேக்கு, இது வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண ஆரனு. ப்ளஸ் இது பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும், ஹெட்லைட்டு, பார்க்கிங் லைட்டு, ஃபாக் லேம்ப்பு, க்ரூஸ் கண்ட்ரோல்ஸு, ப்ளஸ் ஓபிடி. இது வரைக்கும் பார்த்தீங்களா, ஓபிடின்றது மார்க்கு. நம்ம லேப்டாப் போட்டு செக் பண்ணோன்னா இதில் தான் கைஸ் அந்த லேப்டாப்போட ஒயரை வந்து கனெக்ட் பண்ணி செக் பண்ணுவாங்க. ஓபிடி சீரியஸ் இந்த வண்டி. ஆக்சிலேட்டர் பெடலு, பிரேக்கு, கிளச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், ரிட்டைடர் பிரேக்கு ஆஸ் பர் வால்வோ ரிட்டைடர் 1, 2, 3 ஓகேங்களா. ரிட்டைடர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிலருக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாரத் பென்ஸ் வந்து ரிட்டைடரு. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தோன்னா இண்டிகேட்ரு, லெஃப்ட் ரைட் இண்டிகேட்ரு. இதை வந்து தூக்கி விட்டோன்னா பாசிங்கு, எல்லா ஆப்ஷன்ஸும் இதிலே கொடுத்துருக்காங்க நமக்கு. ப்ளஸ் மெயினான விஷயம், லைலண்டை கம்பேர் பண்ணும்போது கியர் பேட்டர்ன், கியர் பாக்ஸ் வேறு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பார்த்தோன்னா லைலண்டுக்கு வந்து எங்கே வரும், ஃபஸ்ட்டு கியரு, இங்கே ரிவர்ஸ் கியர் வரும். ஆனால் பாரத் பென்ஸுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு கியரு, செகண்ட் கியர் பக்கத்தில் ரிவர்ஸ் கியர் வந்திருக்கு. அப்போ என்னென்னா இப்படி தள்ளி இதுதான் செகண்டு, சரிங்களா. அதனால் கம்பல்சரி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. லைலண்டுக்கும் பாரத் பென்ஸுக்கும் கியர் பேட்டர்ன் மாறும். இங்கே என்னென்ன பேனல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உள்ளே வர ஸ்டிப் லைட்ஸு, நேம் போர்டு லைட்டு, உள்ளே வர சீட் நம்பரோட லைட்டு, விண்டோஸ் லைட்டு, ஃபேனு, இன்வெர்ட்ரு கட் ஆஃபு, சார்ஜிங் போட்டு, ரீடிங் லேம்ப்ஸு, A to Z கண்ட்ரோல்ஸ் இங்கே வருது. கீழே பார்த்தோன்னா ஏசி கண்ட்ரோலு ஆப்வியஸாகவே பார்த்தோன்னா ஜேட்டா கம்பெனியோட ஏசி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க கைஸ். அப்புறம் பார்த்தோன்னா நம்ம பாரத் பென்ஸுக்கும் வந்து ஸ்டேரிங்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். கண்ட்ரோல் டோருக்கு பார்த்தீங்களா, இதை அமுக்கணுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். திரும்பி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பி மேலே பண்ணோன்னா லாக் ஆகிடும். இது ஒரு நல்ல ஆப்ஷன் பாரத் பென்ஸில் கொடுத்துருக்காங்க காய்ஸ். இதுதான் நம்ம இப்போ பார்த்துன்னு இருக்க பாரத் பென்ஸ் BS4 SNB ட்ராவல்ஸோட வண்டி.
இந்த வண்டி பார்த்தோன்னா 32 ஸ்லீப்பரு. ஆக்சுவலாக இது 11 மீட்டர் தான் வரும், 12 மீட்டரில் வராது. லைலண்டு தான் 32 ஸ்லீப்பர்னால் வந்து 12 மீட்ரு வரும். இந்த வண்டி பார்த்தோன்னா 32 ஸ்லீப்பரு 11 மீட்ரு பாரத் பென்ஸ் BS4 H சீரியஸ் ஆட் ப்ளூ இன்ஜின். கைஸ் பார்த்தோம் இப்போ பாரத் பென்ஸில் வந்து என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்ட்டு. உள்ளே வந்து கோச் டூரும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டெக்னிக்கலாக நம்ம ஸ்டைலில் ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிக்கிறேன். பாரத் பென்ஸ் அசோக் லைலண்ட் ஓகேங்களா. 2 முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா சேசிஸோட லென்த்து. இந்த வண்டி பார்த்தோன்னா 11 மீட்ரு சரிங்களா. 32 ஸ்லீப்பர் 11 மீட்ரு. ஆனால் பாரத் பென்ஸு அசோக் லைலண்டில் பார்த்தோன்னா 12 மீட்டரில் தான் வந்து 32 ஸ்லீப்பர் கொடுப்பாங்க. அது ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸு. ப்ளஸ் இந்த வண்டி BS4 கேட்டகரி H சீரியஸு 4 சிலிண்டர் இன்ஜினு சரிங்களா. அதே BS4 நம்ம லைலண்டில் எடுத்துக்கணுன்னா ஆட் ப்ளூ வராது. ஆப்வியஸாக ஆட் ப்ளூ கிடையாதுங்க. BS6 இருந்து தான் வந்து ஆட் ப்ளூ கொடுத்தாங்க. நமக்கு பாரத் பென்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதே 2018 தான். ஸோ வரும்போதே அவங்க BS4 ஆட் ப்ளூ வச்சு தான் கொண்டு வந்தாங்க. இது ஒரு மேஜரான டிஃப்ரெண்ட்டு, வெரி மேஜர் டிஃப்ரெண்ட்டு லைலண்ட் விசஸ் பாரத் பென்ஸு. அதனால் இதை தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா நமக்கு லைலண்ட் வந்து ஃப்ரண்ட்டு வந்து ஏர் சஸ்பென்ஷன் பலூன் கேட்டால் தான் கொடுப்பாங்க. ஆனால் பாரத் பென்ஸில் அப்படி கிடையாது. கம்பெனி மேனுஃபேக்சரிங்கே வால்வோ மாதிரி தான் ஏர் சஸ்பென்ஷன் கம்பல்சரி இன்ஸ்டால் ஆகி தான் வரும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு காஸ்ட்டு பார்த்தோன்னா ஆப்வியஸாக அதிகம்தான். பாரத் பென்ஸு டாப்பு தான். இப்போ இருக்க BS6ஓட சேசஸ் ரேட்டு பார்த்தோன்னா வந்து அசோக் லைலண்டு 13.5 மீட்ரு ஏசி சேஸ் எடுத்துக்கணுன்னா 44 லட்ச ரூபா வருது. பாரத் பென்ஸு 49,80,000 வருது. 50 லட்சங்க பாரத் பென்ஸோட சேஸ் 50 லட்சம். இதுக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 8 லட்ச ரூபா டிஃப்ரெண்ட் வருது. வாங்குகிற கொட்டேஷனை பொறுத்து கஸ்டமரோட ப்ரொஃபைலை பொறுத்து பண்ணி கொடுக்குறாங்க. இது ஒரு மேஜர் டிஃப்ரெண்ட்டு. அதே மாதிரி சர்வீஸ் காஸ்ட்டும் டிஃபர் ஆகும். வால்வோக்கு ஒரு படி கீழே பாரத் பென்ஸு. லைலண்டு பொருள் 10 ரூபானா இதோட பொருள் 20 ரூபா இருக்கும் கம்பல்சரி. அதே மாதிரி இதுக்கான கம்ஃபர்டபுளு வெரி எக்ஸ்பென்சிவு இம்போர்ட்டட் கம்பெனி. நம்ம அதுக்கான எக்ஸ்பென்ஸை கொடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி பார்த்தோன்னா ஓட்டுறது எல்லாமே ஆஸ் யூஷுவல் தாங்க. நம்ம வால்வோவில் வர மாதிரி ஸ்பெஷலாக வந்து டைப்ராம் ரிலீஸ் பண்ணோம் அந்த இதெல்லாம் கிடையாது. அதுக்கான சுவிட்சஸ் எதுவுமே இல்லை. வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஏர் ஏறினதும் ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு கியர் போட்டு ஓட்ட வேண்டியதான், அவ்வளோதான். இதுதாங்க பாரத் பென்ஸு. நம்ம இதை ஓட்டுறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பேசிக்காக பாரத் பென்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் வண்டியோட கோச் டூர் காட்டுறேன், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். காய்ஸ் இதுதான் பார்த்தோன்னா MG பாடி பில்ட்டோட கோச் டூரு 32 ஸ்லீப்பரு. எல்லாம் விலாகரும் பண்ணுறது தான் ஆஸ் யூஷுவலாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. மொபைல் ஹோல்டரு, சார்ஜிங் பாயிண்ட்டு, நைட் லேம்ப்ஸு, நல்ல கம்ஃபர்டபுளான பெட்டு கொடுத்துருக்காங்க, தலகாணி, பெட்ஷீட்டு, ஏசி வின்ஸு, இண்டிவிஜுவல் கர்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரைவசிக்காக. நல்லாயிருக்கும். வண்டி வந்து லோ ஹைட் வண்டி, பார்த்திங்கனாலே தெரியும். குவார்ட்டர் கிளாஸ் சின்னதாக இருக்குது. ஓட்டுறதுக்கும் சரி ட்ராவலுக்கும் சரி நல்லாயிருக்கும். கைஸ் இப்போ இது பார்த்தோன்னா வந்து பாரத் பென்ஸோட MG பாடி கட்டின வண்டி சரிங்களா. பெல்காம் பாடின்னுவாங்க. பெல்காமில் விட்டு MG பாடி கோச்சஸில் பாடி கட்டின வண்டி. பாடியோட ரேட்டு கேட்குறீங்க. ஒரு சிலர் வந்து நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா வந்து பஸ்ஸு வரும்போதே பஸ்ஸு சேஸு எல்லாம் வரும்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது அப்படி கிடையாது. பாரத் பென்ஸ் கம்பெனிலேருந்து சேசிஸை தனியாக கொடுத்துருவாங்க சரிங்களா. அதை வந்து நம்ம வேறு ஒரு கோச் பில்டர்ஸ் கிட்ட விட்டு நம்ம வந்து பாடியை வந்து பில்ட் பண்ணணும். சேஸில் வச்சு பில்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பார்த்தோன்னா மெயினான ஃபேமஸான கோச்சஸ் உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும். SM கண்ணப்பா பிரகாஷ் பெங்களூரு, வீரா இருக்காங்க, சக்தி கோச்சஸ் இருக்காங்க, REC ராயல் இன்ஜினியரிங் கோச்சஸ் இருக்காங்க, MG கோச்சஸ்ஸு, இந்த மாதிரி பார்த்தோன்னா பிரபல கோச்சஸ் இருக்காங்க. இதில் ஒரு MGயில் ஒரு நல்ல விஷயம் சொல்ல வேண்டியது என்னென்னா வண்டியோட ஸ்ட்ரக்சரு அழகு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு பிரகாஷ் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா MG ரொம்ப பிடிக்கும். MGயோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோன்னா 70 டேஸில் வந்து வண்டியை டெலிவரி கொடுக்குறாங்க. ஆமாம், 70 நாள் 70 நாளாக இல்லை 70 நாளில் வண்டியை டெலிவரி கொடுக்குறாங்க. ஆப்வியஸாக நம்ம பிரகாஷை வந்து கம்பேர் பண்ணோன்னா பிரகாஷ் வந்து மினிமம் 6லேருந்து 8 மாதம். ஆமாங்க, 6லேருந்து 8 மாதம் ஆகும் பிரகாஷில் பாடி கட்டி வண்டி வெளியில் வரத்துக்கு. லீஸ்ட் டேஸ் பார்த்தோன்னா MGயில் தான் பண்ணி தராங்க. ரொம்ப நல்ல விஷயம். காஸ்ட் வைஸ் பார்த்தோன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். ஒரு 2-3 லட்சம் தான் டிஃபர் ஆகும். இன்றைக்கி தேதிக்கு வந்து நம்ம MGயில் வந்து 13.5
இண்டிவிஜுவல் டிவி, நல்லா ஒரு லக்ஸரியாக ஒரு ரெஸ்ட் ரூம் கம்பார்ட்மெண்ட் வச்சு பாடி கட்டினோன்னா 42 லட்ச ரூபா வரும். அதுவே பேசிக்காக ஏசி மோல்டிங் கிளாஸ் வச்சு பண்ணோன்னா 34 லட்ச ரூபா வரும். சரிங்களா? இதுக்கு லோன் கிடையாது, ஹார்ட் கேஷ் தான். நல்லா மனசில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து வண்டியோட பாடிக்கு தனியாக லோன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ பண்ணுறது கிடையாது. நெட் கேஷ், ஹார்ட் கேஷ் பண்ணால் மட்டுமே உண்டு. அது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி பாடி வந்து மாறுங்க, ஸ்டைல் மாறும். வீரா ஒரு மாதிரி இருக்கும், பிரகாஷ் ஒரு மாதிரி இருக்கும். அது அவங்கவுங்க சிக்னேச்சர் ஸ்டைலில் கட்டுவாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனு. நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பிரகாஷ் பாடி லைலண்டு எது கிடைக்குதோ பார்க்கலாம். எப்பயுமே ஒன்று சொல்லிக்கிறது தாங்க, யாரும் எல்லாமே தெரிஞ்சவங்க கிடையாது. ஒரு விஷயம் புதுசாக எல்லாமே கற்றுக்குறோம். இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் ஒரு சில விஷயங்கள் கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல கண்டென்ட்டில் நீங்கள் கேட்குற கமெண்டை என்னன்றதை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். பாய். என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா எல் பாலசுப்ரமணியம். நம்ம சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா பவானி பக்கத்தில் பருவச்சி பக்கத்தில் பாலம்பைன்னு ஒரு காலத்தில் வந்திருக்கேன். பென்ஸு இதில் எப்படி ஓட்டணுங்கிறது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக தரப்போகிறேன். இப்போ வருங்கால இளைஞர்களுக்கு என்ன ஒரு இதில் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா, எல்லா தொழிலும் சிறந்தது தான். இப்போ எல்லாம் என்னென்னா, இது கற்றுக்கிற ஆசைப்பட்டு நிறைய பேர் ஓட்டுறது வரலாம். இருந்தாலும் இது நமக்கு ஒரு நாள் கை கொடுக்குங்கிறது வேறு. இருந்தாலும் என்ன தொழில் நமக்கு செட் ஆகுதோ அந்த தொழில் வேலை செஞ்சு வேலை செய்யலாம். உங்களுக்குன்னா நாங்கள் ஓட்டுற கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா SNP டிராவல்ஸ். கோயம்புத்தூர் சென்னை, சென்னை டு கோயம்புத்தூர் 2 வண்டி ஓடுதுங்க. ஒன்று வேளச்சேரிலேருந்து, ஒன்று வந்து சென்டர்லேருந்து ஒன்று வருதுங்க. 2 ரூபாயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு டிரைவிங் பண்ணி கொடுப்போம். நீங்கள் பேசிட்டாக வரதுனால என்னென்னா, கொஞ்சம் எங்களுக்கு இந்த மாதிரி டிராஃபிக் ஆகுது, இந்த மாதிரி டிராஃபிக் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் என்ன பண்ண முடியும்னா கொஞ்சம் கீழே ஆகும். அதான் நீங்கள் வந்து வாடிக்கையாளர் கொஞ்சம் அனுசரியாக இருக்கும். உங்களுடைய பாதுகாப்பு முக்கியம், எங்களுடைய பாதுகாப்பு முக்கியம். கொஞ்சம் அதே கவனத்தை சேர்த்தீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு தரமான சேவையை நாங்கள் செய்யறது தயாராக இருக்கிறோம். எங்கள் டிராவல்ஸ் பொறுத்தளவுக்கு இதில் நான் ஒரு 3 மாதமாக தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு ஃபெசிலிட்டி சொல்கிறோம். என்னென்னா, இதுதான் சொல்லணும்னா இப்படி தான் காரணம். இந்த மாதிரி இடத்துல நாங்கள் இப்படி தான் வாழ்வாதாரத்தை ஒரு டிரைவர் தேடிக்கிறோம். இந்த இதில் எங்கள் இப்போ வீடியோ எடுத்து அவங்க எங்களுக்கு காமிக்கிற நண்பர் விமல்ராஜ் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இருந்தாலும் வருங்கால இளைஞர்கள் வண்டி ஓட்டணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாமே கற்றுக்கிட்டு தான் வரணும். கற்றுக்காமல் எடுத்த உடனே, ஆனால் என்கிட்ட ஒரு 5 பசங்க ஓட்டுனாங்க இல்லைங்களா, அப்போ லைலாண்டில் இருக்கப்போ ஓகே லைலாண்டில் ஓட்டுனாங்க. அவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்தேன், லைசன்ஸே இல்லாமல் கூட ட்ரைனிங் கொடுத்தேன். அவங்களாம் டிரைவர் ஆகிட்டான்னு இப்போதைக்கு. நான் அந்த மாதிரி எடுத்தோடனே நான் பஸ்ஸுக்கு வரணுன்னு ஆசை கூடாது, படிப்படியாக வரணும். மெயினாக எதை ஓட்டினாலும் உரிய ஓட்டுநர் உரிமை இருக்கணும். எல்லாம் இல்லாமல் ஒரு சிக்கலில் சிக்கவும் கூடாது. டிரைவருங்க குழப்பம் அப்படி இல்லை. இப்போதைக்கு காலம் மாறி போச்சு. இப்போ விமலை எடுத்துங்க, அவர் என்னையோட வயசு சின்ன பார்த்தா வால்வோ ஓட்டுறாரு. இப்போ நான் அவர் கேட்டகரிக்கு போகிறவங்க தான் நான் இன்னும் கொஞ்சம் வளர்ந்து வரணும். என் வயசுக்கு அவருக்கு தான் நான் ட்ரைனிங் எடுத்துருக்கேன் வால்வோக்கு. அவர் இல்லாட்டினா இந்த வால்வோக்கு இப்போ எனக்கு இண்டிவிஜுவல் எடுக்க வர மாட்டார். இருந்தாலும் ஓட்டுநர் இதுக்கு ஒரு முக்கியமான அறிவு சொல்லிக்கிறேன். தங்கு தடையின்ற ஓட்டுங்கள், கவனத்தோடு ஓட்டுங்கள், செல்ஃபோன் பேசிட்டு ஓட்டாதீர்கள். ஒரு எந்த வாகனம் ஓட்டினாலும் உரிமைத்தோடு ஓட்டுநர் உரிமை இல்லாத செயல்பட வேண்டாம். ஓகே, தேங்க்யூ. எனக்கு அந்த பிறகு வந்து வணக்கம். அப்படி